வணக்கம், வாழிய நலம். ஹஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் சின்ன வயசில் ஒன்றா வளர்கிறாங்க. பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். துரியோதனா அவன் தம்பிங்கள்லாம் சேர்ந்து அவங்க பாண்டவர்களுடைய அம்மா குந்தி, கௌரவர்களோட அம்மா காந்தாரி. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நாரதர் அங்கே வராரு. வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா ஒரு பூஜை பண்ணுங்களேன், கஜா கௌரி பூஜான்னு ஒன்று, அது பேர். அது பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னான்னு கேட்குறாங்க அப்படின்னா, கஜானா யானை, கௌரின்னா பார்வதி. அந்த யானை மேலே பார்வதியை உட்கார வச்சு பூஜை பண்ணிங்கன்னா அவங்களுடைய அருள் கிடைக்கும், உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே அந்த காந்தாரி வந்து கிடுகிடுன்னு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அரண்மனையில் இருந்து பெரிய யானையை வரவழைச்சு பெரிய பார்வதி சிலை ஒன்று பண்ணி அதில் உட்கார வச்சு கிராண்டாக புஷ்பங்கள் எக்கச்சக்கமாக வாங்கி பழங்கள் வாங்கி ரொம்ப பிரமாதமாக பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜைக்கு குந்தியை கூட இன்வைட் பண்ணலை. குந்தி ரொம்ப கவலையாக அவங்க ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அர்ஜுன் வர்றாரு. ஏமா கவலையாக இருக்குன்னு கேட்குறாரு. இது மாதிரி காந்தாரி வந்து கஜா கௌரி பூஜை பண்ணுறாங்க, அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு பண்ணுறாங்க, எனக்கு பண்ணுறதுக்கு அது மாதிரி வாய்ப்பு ஏன்னா அவங்க தான் ராணி, அவங்களுக்கு தான் எல்லா பவரும் இருக்குது, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுனன் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்கம்மா, அந்த கஜானா யானை தானே, யானையை வந்து நான் இந்திரலோகத்திலேருந்து வெள்ளை யானையை வரவழைக்கிறேன், பார்வதியே வரவழைச்சு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. உன்னால் முடியுமா பார்க்குறாங்க, நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வெளியில் வந்து அம்பை எடுத்து பானத்தை பார்த்து கிடுகிடு 100கணக்கான அம்பை போடுறாரு. அது ஒன்று ஒட்டி ஒட்டி படிக்கட்டு மாதிரி ஆயிடுது. அந்த படியில் ஏறி கிடுகிடுன்னு மேலே இந்திரலோகம் பெறுறாரு. நேராக உள்ளே போய் நான் இந்திரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்திரன் வெளியே வந்து, என்னப்பா அர்ஜுனன் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்கிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை சாமி, எனக்கு வந்து உங்கள் வெள்ளை யானை, ஐராவதம் வெள்ளை யானை எனக்கு வேணும், நாங்கள் வந்து கஜா கௌரி பூஜை பண்ணுறதுக்கு வேணும், பூஜை பண்ணிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, அழைச்சிட்டு பாப்பா, பூஜை பண்ணிட்டு திருப்பி அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு நிறைய அந்த பூஜைக்கு தேவையான புஷ்பங்கள் பழங்கள்லாம் அனுப்பணுங்கிறார், அதையும் அனுப்பிச்சி விட்றப்பாங்கிறாரு. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோளுங்கிற என்னங்கிறாரு, நீங்கள் சிவன் பார்வதிகிட்ட பேசி கொஞ்சம் பார்வதியை பூஜைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாரு. சரிப்பா, அவங்களே அம்மாவே அனுப்பிச்சி விட்றப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கிடுக்குன்னு அர்ஜுனன் யானையை அழைச்சிட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட வந்து வெள்ளையார் நிறுத்துறாரு. பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுமா, பார்வதி வந்துடுவாம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. பார்வதி தேவியே வந்து யானை மேலே உட்காந்துடுறாங்க. இவங்க பூஜை ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. காந்தாரி பண்ணதை விட பல மடங்கு சிறப்பாக பண்ணுறாங்க. ஒரிஜினல் பார்வதி, ஒரிஜினல் யானையை வந்து உட்காந்துருந்ததில்ல. அதனால அவங்க ரொம்ப ஆசீர்வாதம், பூஜை முடிஞ்சோன்னா பார்வதி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உங்கள் குழந்தைங்க 5 பேரும் பாண்டவர்கள் நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்துட்டு எல்லா செல்வம் பெற்று புகழோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை கேள்விப்பட்டோன்னா காந்தாரி, என்னடா நம்ம இவ்வளோ பெருசாக பூஜை பண்ணோம், நம்ம மகாராணியாக இருக்கோம், குந்தி நம்மளே பீட் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.